லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். மாசி மாதத்தில் எந்த நாளில் வாஸ்து செய்து கட்டட வேலையை துவங்குவதற்கு ஏற்றது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வாஸ்து நாள் 6/3/2023 6/3/2023 மாசி 22 மண்டே அன்னைக்குங்க. சதுர்த்தசி மாலையில் பௌர்ணமி வந்துடுது. மாசி மகத்தில் வாஸ்து செய்து கட்டட வேலையை துவங்குவதற்கு ஒரு ஏற்ற நாள். அன்றைக்கி நாள் ரொம்ப நல்லா இருக்குது. காலையில் மரண யோகமும் மாலை சித்த யோகமும் நல்லா இருக்குது. பௌர்ணமியில் ஆரம்பிப்பது சிறப்பு. மாசி பௌர்ணமி சிறப்பு. இந்த வாஸ்து பூஜையானது செய்கிறதுக்கு உண்டான ஏற்ற நேரம் காலையில் 10:08 to 10:42 வாஸ்து பூஜை செய்து கட்டட வேலையை துவங்குவதற்கு உண்டான அருமையான நாள். இதில் மிக மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த கும்பாபிஷேகம் செய்யும்போது ஜீவன் நேத்திரம்ங்கிறது பாப்பா. கல்யாணம் பண்ணுறதுக்கு கூட உயிர் இருக்குது, பையனுக்கும் பொண்ணுக்கும். ஆனால் இந்த பூமிக்கு உயிர் உள்ள நாட்களில் வாஸ்து பூஜை செய்வதற்கு மாசி மாதம் ஜீவன் 2 நேத்திரம் 1 இருக்குது. ஸோ இந்த நாளில் யாரெல்லாம் கட்டட வேலையை துவங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தர பிளாட்டு வாங்கியிருக்கீங்க இல்லையா, கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பொருந்தும். 1 கார்னர் பிளாட்லேருந்து 4 மூலைகள் கொண்ட ஒவ்வொருதும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 1, வடகிழக்கு தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு கார்னர் பிளாட் மொத்தம் 8 பிளாட்டுக்காரங்களும் கட்டட வேலையை துவங்கலாம். கடை கட்டுறது, வீடு கட்டுறது, அப்புறம் ஒரு பெரிய கல்யாண மால் கட்டுறது, ஏன்னா ஜீவன் நேத்திரம் அருமையாக இருக்குது. அந்த நாளில் மாசி மாதத்தில் வாஸ்து செய்தோம் ஏனால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்த வாஸ்து வருவதற்குள் கட்டட வேலையை துவங்கணும். இது விதிமுறை. அதில் பங்குனி மாதத்தில் வாஸ்து கிடையாது. அடுத்த சித்திரை 10ஆம் தேதி தான் வாஸ்து வரும். அப்போ மாசி டு பங்குனி கிடையாது, சித்திரை. அப்போ இந்த தடவை வாஸ்து பூஜை செய்து வச்சுக்கிறது, வரைபடம் அமைச்சு ரெடி பண்ணி வைக்கிறது, இதெல்லாம் செய்தோமையானால் சிறப்பு. ஒரு சில அன்பர்கள் எனக்கு 7.5 நடக்குது, அஷ்டமத்த சனி நடக்குது, கண்ட சனி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா கட்டிக்கலாம். 7.5 நடக்கும்போது வீடு கட்டி கொண்டோமையானால் ஆரோக்கியம் மிகுதியாக இருக்கும். இல்லைன்னா அது ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு செலவாயிடும். அதனால் 7.5 நடக்கிறதுக்கும் வீடு கட்டுவதற்கும் சம்பந்தம் கிடையாது. உதாரணத்தில் இப்போ நீங்கள் கும்பராசியாக இருக்கீங்க, 7.5 நடக்குதுன்னா கும்பத்தில் உங்களுக்கு பிறக்கும்போது சுக்கிரன் இருந்தால் அங்கே சனி சேரும்போது இரட்டிப்பான வீடு கட்டும் யோகம் ஏற்படும். இப்போது அடியன் சொன்னது எல்லாமே பஞ்சாங்கத்தில் சொன்னது தான் நான் சொல்லியிருக்கிறேன். பஞ்சாங்கத்தையும் பார்த்துருவோம். இது திருக்கோவிலூர் பஞ்சாங்கம் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். 6/3/2022 அதாவது மாசி மாதம் 22ஆம் தேதி 2023ஆம் வருடம் திங்கட்கிழமை மாலை பௌர்ணமி வந்துடுது. மகம் நட்சத்திரம், மரணயோகம் சித்த யோகம் இருக்குது. அன்னைக்கு பௌர்ணமி மாலை வந்துடுது. மாசி மகம் வாஸ்து பூஷன் கண் விழிக்கும் நல்ல நேரம் 10:06 to 10:42 இருக்குது. ஸோ இதுதான் இந்த ஜீவன் நேத்திரம்னு சொல்லுவாள். ஸோ 2 1 இருக்கிறது. அதனால் இந்த ஜீவன் நேத்திரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது இந்த இதில் முழுசாக வரும், கடைசி போக போக கிடையாது. அதனால் இந்த 6/3 அன்னைக்கு வாசு செய்கிறது சிறப்பு. எந்த பகுதியில் செய்யணுங்கிறது உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இப்போ பஞ்சாங்கத்தில் சொல்லியிருக்கிறதா நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த டேட்டு படி நான் சொல்லதில் தகவல்கள். இப்போ இது ஈஸ்ட் ஃபேஸிங்கோ வெஸ்ட் ஃபேஸிங் நார்த் ஃபேஸிங் சவுத் ஃபேஸிங் இருக்குது. இப்போ ஈஸ்ட் ஃபேஸிங் ஒரு பிளாட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் நார்த் ஈஸ்ட்டுங்கிறது முன்னாடியும் சவுத் ஈஸ்ட் முன்னாடியும் சவுத் வெஸ்ட்டும் நார்த் வெஸ்ட் பின்னாடி வரும். கன்னி மூலையில் வாஸ்து பூஜை செய்து கட்டட வேலையை துவங்குவதற்கு உண்டான காலம். வீட்டுக்குள்ளே வாஸ்து செய்கிற மாதிரியானதை அமைப்பு நீங்கள் செஞ்சுக்கணும். தென்மேற்கு கன்னி மூலையில். ஏன்னாக்கா ஈசான மூலைக்கு உண்டான எம்பெருமான் 5 வகையாக இருக்கும். ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சென்றாக இருக்கிறது சத்யோஜாதம் அப்படின்னு சொல்லுவாள். அதனால் இந்த லிங்காரமாக நான் பூஜை பண்ணுறது வழக்கம். இப்படியே வச்சு நான் தோண்டிட்டு இதில் வைப்போம். அப்போ வடக்கு கோமுகி இப்படி இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் தோண்டிட்டு இப்படி வச்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வடிவமைக்கும் போது இப்படி வச்சு இப்படி பண்ணிட்டோம்னா ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு கோவில் கட்டினதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் இந்த வாஸ்து நாளில் பூஜை செய்கிறது. அதனால் அனைவரும் வாஸ்து பூஜை செய்து கட்டட வேலையை துவங்குவதற்கு உண்டான ஏற்ற காலம். இதில் ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைப்பட்ட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அனைவருக்கும் உண்டான காலம். அருமையாக வீடு கட்டுவதற்கு உண்டான ஏற்ற நாள். வாஸ்துப்படி உள்ள வீட்டில்
வீடு கட்டுவோம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கிறேன். வணக்கம்.